அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. இந்தியாவில் இது வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ முதல் முறையாக 5G லேப்டாப் பற்றின தகவல் வெளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. ரியல்மி Q3 இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 506. இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Clubhouse நிறைய பேருடைய ஃபேவரட் ஆடியோ ஆப். இந்த ஆப்பை கம்பீட் பண்ணுற வகையில் இப்போ ஃபேஸ்புக்கும் ஆடியோ ப்ராடக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் மெசேஞ்சர், லைவ் ரூம்லேயும் வந்து பாட்காஸ்ட் கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் கூட விரைவில் இவங்க ரோல் அவுட் ஆகலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து சவுண்ட் பைட் இந்த பேரில் தான் இவங்க இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட்டில் பார்த்துருந்தோம். இந்த சவுண்ட் பைட்டில் வந்து உங்களுக்கு ஆடியோ கிளிப்ஸ் வந்து இனிமேல் எல்லாருமே ப்ளே பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் லைவ் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் பாட்காஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து லைவ் சேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சரும் கூடிய விரைவில் ஃபேஸ்புக் உடைய லைவ் ரூம்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. கிளப் ஹவுஸை கம்பீட் பண்ணுற வகையில். PUBG ஏற்கனவே இந்தியாவில் பேன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திவாலி கிட்ட இது லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி 2020 ஆரம்பித்து இப்போ 5-6 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் இது ரீலான்ச் ஆகலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் மூலியமாக பாப்புலர் கண்டென்ட் கிரியேட்டர் டைனமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஹிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகாக இருக்குது, எதுவுமே கிளியராகவே இல்லை. இங்கே வந்து போஸ்ட்டில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் PUBGயோடைய லான்ச் டீசர் வந்து 2 டிஜிட் டேட்டில் வந்து வரும். அதாவது இந்த மாதம் 2 டிஜிட் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே வந்து PUBG மொபைல், அதாவது இந்தியா PUBG மொபைலுடைய ரீலான்ச் வந்து சிங்கிள் டிஜிட் டேட் எனி மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டிஜிட் அண்ட் சிங்கிள் டிஜிட்னா எல்லா மாதத்துலேயும் வர்றது தான். ஸோ இவங்க வந்து எந்த மாதத்தில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு கிளியராக சொல்ல, பட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க PUBG இந்தியாவில் வரலாம் அப்படின்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Android 12 உடைய டெவலப்பர் ப்ரிவியூவில் ஏற்கனவே நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக புதுசாக ஒரு ஃபீச்சரும் கொண்டு வர போகிறாங்க, ஆப் ஹைபர்னேஷன் ஃபீச்சர். இதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் ஹைபர்னேஷன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஏதாவது ஆப்ஸ் 2லேருந்து 3 மாதம் யூஸ் பண்ணலைன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணிடும். நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் டிசேபிள் பண்ணிடும். அதனால் வந்து டேட்டா வந்து அன்னெசரியாக வேஸ்ட் ஆகாது. இரண்டாவது, அதில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ், கேஷ் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ 2 to 3 months நம்ம அந்த ஃபைல் யூஸ் பண்ணலை அப்படிங்கும்போது வந்து அது ஸ்லீப் மோட் மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம வேணும்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து Android 12 வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் கொண்டு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் வயர் கம்பெனி வந்து குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் உடைய ரிப்போர்ட், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 2021 எந்த பிராண்ட் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து எப்போ மாதிரி சாம்சங் தான். கிட்டத்தட்ட 32% வந்து இவங்க தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இதில் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த 77 மில்லியன் யூனிட்ஸில் வந்து அதிகமாக சேல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் உடைய கேலக்ஸி A52 5G, அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி ஃபேன் எடிஷன். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக A52 5Gயும் இந்தியாவில் ஃபேன் எடிஷன் 5G உடைய சேல்ஸ் அதிகமாக இருந்ததுனால இவங்க இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், தேர்ட் பிளேஸில் வந்து ஷாமி, ஃபோர்த் பிளேஸில் ஒப்போ, ஃபிஃப்த் பிளேஸில் விவோ இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க வெளியிட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட். ரிலையன்ஸ் ஜியோ ஏற்கனவே 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டெக் அப்டேட்டில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ வந்திருக்க தகவல் என்னென்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஐட்டலோட கொலாப் பண்ணி மேலே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ மேலே இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோன். இதுக்கான டீசர் கூட இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ஒரு ரெக்டாங்குலர் மாடியூல் யூஸ்வல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணுறவங்களுக்காக அஃபோர்டபுள் 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் இது கூடவே வந்து ரிலையன்ஸ் ஜியோடைய லோ காஸ்ட் டேட்டா பிளானும் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ மேக்குள்ள ஜியோ அண்ட் ஐட்டல் கொலாபரேஷனில் இந்தியாவில் 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் 5G எனேபிள் லேப்டாப் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. இது ஏசர்
பிராண்டட் கீழே ஸ்பின் 7 இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி 5G லேப்டாப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 8CX Gen 2. இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய நோட் புக்ஸை விட உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் அண்ட் காம்பேக்ட் டிசைன். டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10 ப்ரோவும் இன்டெகிரேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோடைய ஏசருடைய ஸ்பின் 7 ஃபர்ஸ்ட் 5G எனேபிள் லேப்டாப்பாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் நல்ல ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி மோட்டோரோலாவுடைய மோட்டோ G40 ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 732G வெறும் 13,999 இந்த ப்ரைஸ்க்கு. அதே சமயத்தில் நீங்கள் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸராக இருந்தால் உங்களுக்கு இனாக்ரேஷன் ஆஃபராக 1,500 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸிங்க்கு ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது 6000 mAh பேட்டரி கூடவே வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அதே மோட்டோ G60 இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 732G தான் மேசிவ் டிஸ்பிளே சைஸோட கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 108 மெகா பிக்சல். இதோட விலை 17,999 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ மோட்டோரோலாவுடைய G சீரீஸ் எத்தனை பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒப்போவுடைய A சீரீஸில் ஒப்போ A74 5G ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. நம்ம பார்த்த அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஸ்னாப்ட்ராகன் 480 ஒரு புது சிப் செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப் செட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gயை பொறுத்த வரைக்கும் இது ஸ்னாப்ட்ராகன் 720G அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப் செட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்னாப்ட்ராகன் 400 சீரீஸில். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் 5000 mAh பேட்டரியோட இதோட விலை 17,990க்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. ரியல்மியுடைய Q3 சீரீஸ் சைனாவில் ஏப்ரல் 22 அப்படின்னு நேற்று லான்ச் டேட் பார்த்துருந்தோம். Q3 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன், ஒன்று Q3 ப்ரோ அதுக்கப்புறம் Q3 2 லான்ச் பண்ணுறாங்க. Q3 ப்ரோ நேற்று நம்ம பார்த்த மாதிரி தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 1100 இவங்க கொடுக்குறாங்க. அதே Q3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750Gயில் ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ரிவீலாக இருக்குது. ஸோ ரியல்மியுடைய Q3 சீரீஸ் ஏப்ரல் 22 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது அந்த ஃப்ளோரசன் க்ரீன் கலரில். சாம்சங்குடைய F சீரீஸில் அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி F52 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் நேற்றே பார்த்துருந்தோம். ப்ளூடூத்லையும் லிஸ்டிங்காக இருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆன F62 அதே அவுட்லுக்கில் தான் இதுவும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதே ஸ்பெக்ஸோட இவங்க 5G வேரியண்ட்டாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் சாம்சங்குடைய F சீரீஸில் F52 என்ன சிப்செட்டோட இவங்க கொண்டு வராங்கன்னு. ரொம்ப நாளாக ரூமர்ஸில் இருந்த ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் அண்ட் அஃபிஷியல் நேம் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் 27 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இதோட அஃபிஷியல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெட்மியுடைய K40 சீரீஸில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அடிஷ்னல் பேர் வந்து ரெட்மி K40 என்ஹான்ஸ்ட் எடிஷன் இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது 7,50,000 மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதோட அவுட்லுக் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெட்மி K40 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால கேம் விளையாடும் போது உங்களுக்கு கேமரா மாடியூல் சுற்றி வந்து ஒரு லைட் வந்து இங்கே க்ளோ ஆகிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க டீசரில். ஸோ அவுட்லுக் நல்லாயிருக்கு. பேட்டரியும் 5000 mAh கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் ஏப்ரல் 27 அன்னைக்கு கூடிய விரைவில் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோவுடைய V21 சீரீஸுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. இது இந்தியாவில் ஏப்ரல் 29 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி மலேசியன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுலேருந்து 2 நாள் கழிச்சு இந்தியாவில் விவோ V21 5G அதுக்கப்புறம் விவோ V21 SE 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. விவோ V21 SE வந்து 4G ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப்ட்ராகன் 720 இவங்க கொண்டு வரலாம். அதே விவோ V21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ஏப்ரல் 29 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ ஃபைனல் அப்டேட் ஆப்பிளுடைய ஸ்ப்ரிங் ஈவெண்ட்டில் லான்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் லான்ச். ஆப்பிளுடைய iPhone 12 and 12 mini வந்து புது பர்பிள் கலர் வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே சட்டில் அண்ட் ப்ளசன்ட் கலராக இருந்தது. இதோட ப்ரீ ஆர்டர் ஃப்ரைடே அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு டீசரும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க.
அதோட ஆப்பிள் டிவி 4Kவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32GB வந்து 18,990, 64GB வந்து 20,900, சிரி ரிமோட்டோட 5,800க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஆப்பிள் ஏர் டேக்ஸ் உடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து 3,190, பேக் ஆஃப் 4 வந்து 10,900க்கு வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருந்த ஆப்பிளுடைய ஐமேக் அதுவும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கோர் CPU 7 கோர் GPU வந்து 1,19,900க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே 8 கோர் CPU 8 கோர் GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1,39,900லேருந்து 1,59,900 வரைக்கும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஆப்பிள் M1 ஐபேட் ப்ரோவும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய M1 சிப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து 12.9 and 11 inches லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 71,900லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆப்பிள் ஈவெண்ட்டில் இன்றைக்கி விடிய காலையில் இந்த எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகிற புது ஃபீச்சர் என்னன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அர்ஜுன். கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக்னிக்ஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.